மக்களே! ரொம்பவுமே நீங்க ஆசைப்பட்ட ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களுக்கு வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ்ல இன்னைக்கு இப்போதைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வழங்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான். சரிங்களா? நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல சம்பளம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டயும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா, ரிசர்ச் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு வேலைங்க. சம்பளம் மட்டும் பாருங்களேன். சம்பளம் மட்டுமே இங்கே வந்து 15,600 39,100 வரைக்குமே. 40 வயசுக்காரங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரே ஒரு யூஆர் கேட்டகரியில் வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எம்டி படிச்சிருக்கணும் பேத்தாலஜியில் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? அது போக அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஆயுர்வேதாவில் ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே சம்பளம் வந்து 15,600 39,100 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 15 வேகன்சி இருக்குங்க. 2 எஸ்சி, 1 எஸ்டி, 6 ஓபிசி கேட்டகரியிலையும், 1 இடபிள்யூஎஸ்சி கேட்டகரியிலையும், 5 யூஆர் கேட்டகரியிலையும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? 40 வயசை தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஜி, எம்டி இல்லை எம்எஸ் வந்து ஆயுர்வேதாவில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாதுங்க. குரூப் பி கேட்டகரி வரவங்களுக்குமே நல்ல வேக்கன்சிஸ் இருக்குது. அது என்ன குரூப் பி அப்படின்னா, அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்புங்க. ஓகேங்களா? இதுக்கு சம்பளம் வந்து 9,300 34,800 வரைக்கும் சொல்லியிருந்திருக்காங்க. அது போக ஜிபியுமே கொடுத்துருக்காங்க 4,600 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 4 வேக்கன்சி இருக்குங்க. ஒரு எஸ்சி கேட்டகரியிலையும், 1 இடபிள்யூஎஸ் கேட்டகரியிலையும், 2 யூஆர் கேட்டகரியிலையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 30 வயசை கடந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணும்னா, எம்ஃபார்ம் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஸ்டாஃப் நர்ஸ் வேலைக்கும் எடுக்கிறாங்க. சம்பளம் 34,800 ப்ளஸ் ஜிபி வந்து 4,600 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14 போஸ்ட் வேக்கன்சி இருக்குது. 30 வயசை கடந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்லியிருந்திருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் குரூப் பி பே ஸ்கேல் மேட்ரிக்ஸ் 6 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 6 அப்படின்ற பட்சத்தில் 34,800 வரைக்கும் வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 13 வேக்கன்சி இருக்குங்க. 1 எஸ்சி, 3 ஓபிசி, 1 இடபிள்யூஎஸ், 8 யூஆர் கேட்டகரியிலையும் கொடுக்குறாங்க. 30 வயதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு சாதா டிகிரி இருந்தால் போதும்பா அப்படின்றத எதிர்பார்ப்பு. இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, டிரான்ஸ்லேட்டர் வேலைக்கு ஹிந்தி அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்லேட்டர் வேலைக்கு குரூப் பி வேகன்சி இருக்குங்க. குரூப் பியில் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1,12,400 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 2 போஸ்ட் வேகன்சி இருக்குது. ஒரு ஓபிஎஸ்லேயும் 1 யூஆர்லேயும் இருக்குது. 30 வயசுக்கு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னா, மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்கள் ஹிந்திலேயோ இங்கிலீஷோட சேர்த்து படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? இதுதான் செம்மையான வேலை. எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய வேலை. அது என்ன வேலை அப்படின்னா, லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு வேலைங்க. மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய வேலை. இதுக்கு சம்பளம் வந்து 34,800 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ஜிபியுமே 4,200 தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 15 வேக்கன்சி இருக்குங்க. 2 எஸ்சி, 2 எஸ்டி, 3 ஓபிஎஸ்சி, 1 இடபிள்யூஎஸ், 7 யூஆர் கேட்டகரியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 35 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றது எதிர்பார்ப்பு. அது போக பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸில் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? இது போக குரூப் சி கேட்டகரியிலே நிறைய வேக்கன்சி இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. லெபார்ட்டரி அட்டெண்டன்ட் வேலை, செக்யூரிட்டி இன்சார்ஜ் வேலை, அது போக ஜூனியர் மெடிக்கல் லெபார்ட்டரிஸ்ட் வேலை, லைப்ரரி கிளர்க்கு வேலை. ஓகேங்களா? கிளர்க்கு வேலைக்கு சம்பளம் வந்து 20,200 வரைக்கும் கொடுத்துருந்துருக்காங்க. அப்புறம் ஆஃப்செட் மெஷின் ஆப்ரேட்டர் குரூப் வேலை, அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் வேலை, அதுக்கப்புறம் லோவர் டிவிஷன் கிளர்க்கு வேலை. இது எல்லாத்துக்குமே நீங்கள் 12th படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்டெனோகிராஃப் வேலை, அது போக அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வேலை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட் குரூப் சி வேலை, ஸ்டெனோகிராஃபர் குரூப் 1 வேலை, ரிசர்ச் அசிஸ்டண்ட் வேலை, அதுக்கப்புறம் கார்டன் குரூப் வேலை, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வேலை. இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட டிகிரிஸும் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா மக்களே? லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேயே கீழேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே?
இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.